வாட் டு யூ மீன்? அப்ப சீசன் 10 கண்டஸ்டன்ஸ் திவ்யா பிஆர் அப்ரோச் பண்ணுங்கன்னு நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்களா உதய்? எனக்கு நீங்க எஸ் சொல்றது எப்படி இருக்குன்னா, சீசன் 10 கண்டஸ்டன்ஸுக்கு திவ்யாவோடைய பிஆர் டீமை மட்டுமே அப்ரோச் பண்ணுங்க, அப்பதான் 100% உங்களுக்கு சக்சஸ் ரேட் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லாம சொல்ற மாதிரி இருக்கே மிஸ்டர் உதய். ஒய் நாட்? எம்ஆர்எஃப் பேட்டை வந்து டெண்டுல்கர் வச்சு செஞ்சுரி அடிச்ச அப்புறம் தானே எம்ஆர்எஃப் வந்து பெரிய கிரிக்கெட் பாக்குற ரசிகர்களுக்கு நிறைய வந்து ரீச் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு வெற்றியாளரோட வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ண செய்வாங்க. இதெல்லாம் நியாயமே இல்லடா. எதுக்கு எதெல்லாம் கொண்டு வர மகளே? கல்கிலாம் பேசுறீங்க, நான் கேட்டல. இங்க பாருங்க, ஒரு நல்ல பிளேயரால நல்லவன் பிளேயரா இருக்கிறது ஒரு பேட்டி வந்தது பாருங்க, அந்த டைப் தான். நீங்க ஒரு பிளேயரா மனசுல நின்னா போதும், அது ஒரு வாரமோ 100 நாளோ. ஆனா ஒரு வின்னரா டைட்டில் வாங்குறதுக்காக தம்படி பைசா கொடுத்து வாங்காதீங்க. ஏன்னா அது டைட்டில மட்டும்தான் கொடுக்கும். இந்த ஷீல்ட பார்த்து 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 அந்த ஷீல்டையும் விலைக்கு போட்ட இவ்வளவு விலைக்கு மேல போவாது. இந்த ஷீல்ட விளையாண்டு ஜெயிக்கிறது எப்படி இருக்கு? விளையாடாம விளையாடுறவங்களுக்காக வேற ஒருத்தங்க விளையாண்டா அதை போய் ஜெயிக்கிறது எப்படி இருக்கு? அதுல லாஜிக்கே இல்லாம இருக்கு. பட் திவ்யாவுடைய விளையாட்டை அப்படி ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்ண முடியாது. திவ்யா அப்படி அண்டர்ஸ்டிமேட் பண்ண முடியாது. ஒரு இண்டிபெண்டன்ட் பிளேயர், போல்ட் லேடி. அண்ட் மோர் ஓவர் இருக்கிற அரோராவா திவ்யாவான்னு பார்க்கும் போது திவ்யா தான். விக்ரமா திவ்யாவான்னு பார்க்கும் பொழுது விக்ரம் சபரிக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா, முதல் நாள்ல இருந்தே அது ஒரு ஸ்ட்ரகிள் கேம்ல போச்சு. சரியா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கோம், இவங்க இருக்கணும், அப்போ ஒரு டார்ச்சர் இருக்கும். நாமினேஷன் பாஸ்க்கு ஒரு ஆப்ஷன்ஸ்ல வந்து இவங்க 2 பேருக்கு விழுகிறதெல்லாம் பாசிபிலிட்டி இல்லாம ஒரு 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 25 நாள் 30 நாள் அவங்க எடுத்த எஃபர்ட் வந்து திவ்யாக்கு வந்து இவங்களோட கேம் அனலைஸ் பண்ணிட்டு வந்ததுனால அது ஒரு மேஜர் பாயிண்டா இருந்தது. சரியா? அவங்களுக்கு வந்து இவங்களுடைய கேமோட நுட்பத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இவங்க கூட டிராவல் பண்ணும்போது, அதுல குறிப்பா விக்ரமோட அகைன்ஸ்டா விளையாண்ட அந்த வெர்ஷன் ஆஃப் கேம்ல இருக்குல்ல, அதுல விக்ரம் ஒரு ஒரு நடுவுல நல்ல டிராவல்ல போயிட்டு இருந்தார் பாருவோட இருக்கும் போது வரைக்கும். பாரு போனதுக்கு அப்புறம் அவரோட டிராவல் ஆஃப் கேம் வந்து மாறிடுச்சு கம்ப்ளீட்டா. அது வந்து மத்த பிளேயர்ஸ் கிட்டக்க வேற வேற மாதிரி டைமென்ஷன்ல திரும்பினதுனாலயும் என்னமோ தெரியல, விக்ரமோடைய சுவாரஸ்யம் வந்து பெரிதளவும் ஈர்க்கப்படாம அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி லிட்டில் ஈகோயிஸ்டிக்கா கன்னிங்கா அவரோட லாங்குவேஜ் யூசேஜ் எல்லாம் மாறினதுனாலதான் திவ்யாவுக்கு அந்த இடம் இன்னும் வலுவாயிடுச்சு வின்னிங்க்கு. பட் ஸ்டில் சபரியா திவ்யாவா அப்படின்னு பார்க்கும் பொழுது சபரியை விட திவ்யா ஒரு நல்ல பிளேயர், சபரி வந்து ஒன்னும் பண்ணல அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த இடத்துல இல்ல. என் புரிதல் என்னன்னா, இதுல வந்து கடைசி வாரம் பார்க்கும் பொழுது அந்த வாரத்துல சபரியோடைய கேம் புரிதலும் இதுவும் என்னவா இருந்தாலும் இது எழுதப்பட்ட விதி மாதிரி இது திவ்யாக்குன்னு எழுதப்பட்ட ஒரு விஷயம் கேம் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த 3 பேர்ல அந்த 2 பேர், அந்த 2 பேர்ல ஒரு பொண்ணு ஜெயிக்கிறது இந்த கேமுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கேமோட புரோட்டோடைப்ல ஒரு பொண்ணை ஜெயிக்க விட மாட்டானுங்க இவனுங்க. அதை இவனுங்க ஜெயிக்க வச்சுட்டானுங்கன்றதே பெரிய விஷயம்தான். 9 சீசன்ல 3 பொண்ணுங்க வந்திருக்காங்க இப்பதான், அதுலயே 6 லீடிங்க. இவனுங்க வந்து இதை விட்டதே பெரிய விஷயம்தான். ஸோ அந்த ஆங்கிள் படி ஒரு நல்லா விளையாண்ட ஒரு பிளேயருக்கு வெற்றியும் பிளஸ் இது வரைக்கும் வெற்றிய ஒரு கோப்பையா ஒரு கையில ரிவார்டா வாங்காத திவ்யாவுக்கு தன் உழைப்பால் தான் வாங்கினாங்கன்றது இன்னைக்கு வந்து நம்ம யாரையும் பிஆர் அப்படி இப்படின்லாம் அட்ரஸ் பண்ணாம நம்ம ஜென்ரலா ஓப்பனா சொல்லணும்னா இதுக்கு பின்னாடி எந்த விதமான ஒரு அரசியல் சூழ்ச்சியோ இல்ல ஒரு டெக்னிக்கல் சூழ்ச்சியோ இல்ல ஹோம் ப்ராடக்ட் சூழ்ச்சியோ எதா வேணா இருந்துட்டு போட்டோம். நம்ம கண் பார்வையில உட்கார்ந்து தண்டத்துக்கு இருந்து இந்த 4வது இடத்துக்குள்ள வெளில போன அந்த பர்டிகுலர் பர்சனை கம்பேர் பண்ணும் பொழுது திவ்யா 200% ஒர்த்து இந்த இந்த டைட்டிலுக்கு. அது வந்து உண்மையிலேயே பட் எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு ஷோவை வந்து திவ்யாவும் சரி, சபரியும் சரி, விக்ரமும் சரி, அரோராவும் சரி, உங்க 4 பேருக்கும் இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட 90 நாள் வரைக்கும் கண்டென்ட் கொடுத்த பொண்ணும் இன்னைக்கு ஷோல கடைசி நிமிஷத்துல ஜாயின் பண்ணது கொஞ்சம் ஹாப்பியான ஒரு மேட்ரு தான். நீங்க 4 பேரும் யாருக்காவது இந்த மேடையில இருந்து நன்றி சொல்லணும்னா உங்களை இவ்வளவு நாள் வெளி காமிக்க வச்ச அதுக்கு காரணமான அந்த பர்சனாலிட்டி அங்கதான் உட்கார்ந்து இருந்தது. ஸோ அந்த விதத்திலையும் பெருமை. ஸோ அதுக்கு நடுவுல அதாவது இந்த ஷோல யார் டைட்டில் வினர்ன்றதை விட கமருதீன் பாரு வருவாங்களான்றது ஒரு பிரளயமாவே இருந்தது. கடைசியில பினிஷிங் டச்ல பார்வதி வந்து பினிஷிங் கொடுத்துட்டு போயிட்டாங்க.
ஆனா அதுலயும் எல்லாருடைய ஈடுபாடு பிரஜின் சாண்ட்ரா பாருட்டு என்ன பண்றாங்க, அரோரா என்ன பண்றாங்க, கமருதீன் என்ன பண்ண போறாரு அப்படின்னு இப்படி ஒரு பயங்கர எதிர்பார்ப்புலயே தான் போயிட்டு இருந்தது. மேபி லைவ்ல இருக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய எலமெண்ட் ஆஃப் இது பார்த்துருப்பாங்க. பட் அப்சல்யூட்லி என்ன சொல்றது, இட்ஸ் ஆல் எண்ட் ஆஃப் த டே. ஒரு ஃபினாலேல நாங்கெல்லாம் இருக்கிற வரைக்குமே, அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஃபைனல் கவுண்ட் டவுன் முடிச்சு வின்னர் டிக்ளேர் பண்ணோன்னா கேட்கறதுலாம் இல்லை, எல்லாரும் ஓடிடுவோம். ஆனா வாங்கன்னு கூப்பிட்டு போற லெவல்ல தான் வின்னர் மீது கண்டஸ்டன்ஸ் கிட்ட இருந்த வன்மம் இருக்கே. அடடா அப்ப வாங்கிட்டு வந்த அந்த 2 பேரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றேன். இஃப் தே வர் மை ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா தான் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, அவ்வளவு பெரிய மீடியால அவ்வளவு பெரிய டிவில உங்க 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து அமிச்சிட்டாங்க, நீங்க திருப்பி வந்து போக கூடாது, அவங்க கூப்பிடுறத வந்து நீங்க இது பண்ணணும் அப்படின்னு. எதனால சொல்றேன்னா, திஸ் சேனல் இஸ் கேப்பபிள் ஆஃப் எந்த ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியா இருந்தாலும் அதை டெலிகாஸ்ட் பண்ணி காசு ஆக்கணும்னு பார்ப்பாங்க. சோ இப்போ முதல் தடவையா பிரதீப் இந்த மாதிரி கூப்பிடல, பட் இந்த வாட்டி வந்து ரெட் கார்டு கொடுத்த கண்டஸ்டன்ஸையும் அவங்க கூப்பிட்டு அதை வந்து வச்சு ஒரு டிஆர்பி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவங்க வந்தாங்கன்னு சொல்லி நம்ம அவங்களோட வெற்றியை கொண்டாடுறோம். பட் அதை அந்த சேனலுக்கு போய் நம்ம ஒரு காசா கொடுத்துட்டோம், ரெவன்யூவா அந்த சேனலுக்கு இப்ப போயிடுச்சு. சோ அவங்க திருப்பியும் ஒருத்தர் 2 பேரை வந்து அவ்வளவு பெரிய இடத்துல எம்பாரஸ் பண்ணி மறுபடியும் அவங்க வச்சு காசு சம்பாதிச்சிருக்காங்க. சோ அதனால அவங்க வந்தது கரெக்ட் இல்லைங்கிறீங்களா? அவங்களோட ப்ராபபிலி 2 சாய்ஸா இருக்கலாம்டா. அவங்க வந்து விரும்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பேமெண்ட் வேணும்னா வந்தீங்கன்னா தரோம் அப்படின்னு சொல்லும் போது இவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல நான் இவ்வளவு நேரம் தான் இருப்பேன், இப்பதான் வருவேன், ஸ்ட்ரெயிட்டா அதை மட்டும் அட்டென்ட் பண்றேன், எனக்கு இதுல பெருசா விழால கலந்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றதுனால வந்த இடம் தெரியாம அழகா வந்ததுக்கு ஷோக்கு எவ்வளவு என்ன மீட்டர்ல நடிச்சா போதுமோ அந்த மீட்டர்ல நடிச்சுட்டு உண்மையிலேயே பிடிக்காதவங்க கல்யாணத்துக்கு போனா அந்த அவங்க அந்த கல்யாணத்துல அதாவது பந்திக்கு கூட போகாம உடனே கிளம்புவாங்கன்ற மாதிரி ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போனவங்க இருக்காங்களே, அந்த ஃபீல்ட்ல 2 பேரும் வந்தாங்க, உட்கார்ந்தாங்க. அதுக்கு முழுக்க த்ரெட்டனிங் எனக்கு தெரிஞ்சு பேமெண்டா தான் இருக்கும்னு என்னுடைய தாட்டு. அப்படி பார்த்தா நந்தினி வந்து ரெட் கார்டு வாங்கி போலையே, ரிட்டையர் ஆகி சாரி அவங்களா தானே வாக் அவுட் பண்ணாங்க, அவங்கள கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? இல்ல சார், நந்தினி தான் ப்ரீச் பண்ணிட்டாங்கல்ல கான்ட்ராக்ட், அந்த டேர்ம்ஸ் எல்லாம். அவங்க வெளியே பிரஸ் மீட்ல போய் சேனல் பத்தி நிறைய பேசிட்டாங்க. சோ அந்த மாதிரி இருந்தா கூட மாட்டாங்க. ஏண்டா ஷோலையே வயலேட் ஆகி ரெட் கார்டுல போயாச்சு, அவங்கள கூப்பிட்டீங்க, வெளியில போய் இன்டர்வியூ கொடுத்தது பிரீச் பண்ணது எல்லாம் என்னங்க காலிங், என்ன காலிங் இது இது வந்து ஒரு முறையற்ற பேச்சாய் தெரியலையே. ஓகே, அண்ட் எனக்கு இன்னொரு ஒரு வருத்தம் சார். இப்போ கமருதீன் கிட்ட பேசும்போது விஜய் சேதுபதி சார் சொன்னாரு, நான் அப்பயே உங்களுக்கு சொன்னேன், நீங்க கேட்கல, சேர்க்க சரியில்லை அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாம் சொன்னார்ல. இந்த பாயிண்ட் மூலமா அவர் யார சொல்றாரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர்தான் சொல்றாரு, பார்வதி அவர்தான் சொல்றாரு. இல்ல சார், அவங்க மீன் பண்ணத சொல்றாரு. நான் சர்வே நீ நல்லா யோசிச்சு பாரு, வாரம் நான் வருவேன், ஏதாவது கேட்பேன், சேர்க்க சரியில்லை, அதான் சரியில்லை, இல்லாட்டி நீ யோசிச்சு பாரு.